முன்னாள் ஒன்றிய அமைச்சர் கழகத்துடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் அண்ணன் எஸ் பழனிமாணிக்கம் அவருடைய சகோதரர் திரு ராஜகுமாரன், திருமதி சர்மிளா அவருடைய அன்பு மகள் ஐஸ்வர்யா, கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய மூத்த தலைவர் மறைந்த திரு வெங்கடாசலம் அவருடைய பேரனும் திரு சுகுமாரன், திருமதி இந்திரா இணையருடைய மகனுமான தம்பி வெங்கடேஷ் திருமணத்தை உங்களுடைய முன்னிலையில் நடத்தி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தஞ்சாவூர் மாவட்டம் எப்படி திராவிட இயக்கத்திற்கு செல்வாக்கான ஒரு மாவட்டமோ அதே போல கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் செல்வாக்கான மாவட்டம் தான் இந்த தஞ்சாவூர் மாவட்டம். அப்படிப்பட்ட திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்க குடும்பமும் இணையற விழாவா ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இந்த திருமணம் இங்கே நடைபெற்று இருக்கின்றது. தஞ்சாவூருக்கும் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய கழக தலைவர் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, முத்தமிழர் கலைஞர் அவர்கள் 1962 நின்று வென்ற தொகுதி இந்த தஞ்சாவூர் தொகுதி. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே பெருமையோடு சொல்வதுண்டு, நான் ஒரு டெல்டாக்காரன் என்று தலைவர் அவர்கள் எப்பொழுதும் பெருமையாக சொல்வார்கள், உரிமையோடு சொல்வார்கள். அந்த உரிமையோடு தான் என்னுடைய வேறு இருக்கிற இடமும் இந்த ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் என்ற அந்த உரிமையோடு இன்றைக்கு இந்த திருமண விழாவில் நான் பங்கேற்கின்றேன். ஆனால் பழனி மாணிக்கத்தை பற்றி இங்கே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய 12வது வயசுல கழக பணியில் ஈடுபட்டவர் அண்ணன் பழனி மாணிக்கம் அவர்கள். 62 தேர்தலில் தஞ்சாவூர் தொகுதியில் கலைஞர் நின்னப்போ உதயசூரியன் சின்னத்திற்காக கலைஞருக்காக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டையும் ஏறி இறங்கி வாக்கு சேகரித்தவர் அண்ணன் பழனி மாணிக்கம் அவர்கள். தன்னுடைய 12 வயசுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 64 ஆண்டுகளாக இன்றைக்கு அண்ணன் அவர்கள் பொது வாழ்க்கையில ஈடுபட்டு வருகின்றார். மாணவராக இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு கல்லூரி படிக்கும் பொழுது கழகம் அறிவிச்ச அனைத்து போராட்டங்களையும் கலந்து கொண்டதனால கல்லூரியிலிருந்து பல முறை டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார். தான் படித்த எல்லா கல்லூரிகளையும் கழகத்துடைய மாணவரணி அமைப்பை தொடங்கி அதை சிறப்பாக நடத்தியவர் தான் அண்ணன் பழனி மாணிக்கம் அவர்கள். லா படிச்சுட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அட்வொகேட்டாக அவர் பிராக்டிஸ் செய்யும்போது டாக்டர் கலைஞர் அவரிடத்தில் போய் வாழ்த்து பெறுவதற்காக போயிருக்கிறார். அப்போது கலைஞர் அவர்கள், நீ தஞ்சாவூர்ல போய் பிராக்டிஸ் பண்ணு, அப்படியே தஞ்சாவூர்ல கழக பணியில நீ ஈடுபடணும், கட்சி வளர்க்கணும் அப்படின்னு கழக பணிகளை கலைஞர் அவர்களால் செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் அந்த பழனி மாணிக்கம் அவர்கள். அதன் பிறகு கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி இன்றைக்கு உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினராக பணியாற்றி வருகின்றார். தான் ஏற்ற பொறுப்புகள் அனைத்திலும் சிறப்பாக பணியாற்றியவர் அண்ணன் பழனி மாணிக்கம் அவர்கள். இதே தஞ்சை மக்களவை தொகுதியிலிருந்து 6 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாகவும் பணியாற்றியவர். அந்த அளவுக்கு இந்த பகுதி மக்களுடைய அன்பையும் நம்பிக்கையையும் செல்வாக்கையும் பெற்றவர் அண்ணன் பழனி மாணிக்கம் அவர்கள். ஒன்றிய இணையமைச்சராக 9 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றியவர். கொண்ட கொள்கையில் தடம் மாறாம உறுதியோடு பயணிக்கின்ற அண்ணன் பழனி மாணிக்கம் அவருடைய இல்ல திருமண விழாவிலே உங்களோடு சேர்ந்து நான் பங்கேற்று திருமணத்தை நடத்தி வைப்பது எனக்கு கூடுதல் பெருமை, கூடுதல் மகிழ்ச்சி. இங்கே அரங்கத்துடைய பெயர் மகாராஜா அரங்கம். ஆனா மகாராஜாக்கள் இணையாக மகாராணிகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கான திட்டங்களை, மகளிருக்கான திட்டங்களை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து வருகின்றார். முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கையெழுத்து, மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம். அதே மாதிரி தாய்மார்கள் காலைல எந்திரிச்சு பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகள் அனுப்புறதுக்கு சிரமப்பட்ட பொழுது முதலமைச்சர் அறிவிச்ச திட்டம் தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம்.
பெண்கள் மகளிர் படிக்கணும், பள்ளிக்கூடம் படிச்சா பத்தாது, உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில் போய் உயர்கல்வி சேர்ந்தாலும் உங்களுக்கு 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கொடுத்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இதற்கெல்லாம் மகுடம் சூட்டுவது போல இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,30,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். இப்படி பல்வேறு சிறப்பான திட்டங்களை செஞ்சு வரதுனால தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்களில் 11.19% வளர்ச்சியோடு முதல் மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு விளங்கி வருகின்றது. இதையெல்லாம் பொறுக்க முடியாத ஒன்றிய பாசிச பாஜக அரசு இன்னைக்கு பல்வேறு வகையில் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, நம்முடைய அரசுக்கு தொல்லைகளை கொடுத்து வருகின்றது. நிதி உரிமையை பறிக்கிறாங்க, மொழி உரிமையை பறிக்கிறாங்க, மீண்டும் புதிய கல்வியில் கொண்டு வந்து ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது திணிக்க பார்க்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கான நிதி உரிமை தொடர்ந்து பறிக்கப்பட்டிருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு அறிவித்த பட்ஜெட், ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டமும் இல்லை. அண்ணன் பழனி மாணிக்கம் அவர்கள் ஒன்றிய நிதித்துறை அமைச்சராக, இணை அமைச்சராக பணியாற்றியவர். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தவர். ஆனா இப்போ ஒரு நிதி அமைச்சர் இருக்கிறாங்க, மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு பெருமையா சொல்லிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை கூட இன்னைக்கு ஒன்றிய அரசு அறிவிக்கல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடுங்கிற வார்த்தையே சென்ற வருட பட்ஜெட்ல கிடையாது. இப்படி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பல வகையில் வஞ்சித்து வருகின்றது. நிதி உரிமையை பறிக்கிறது, கல்வி உரிமையை பறிக்கிறது, பல்வேறு இடைஞ்சல்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கின்றார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே மிகச்சிறந்த பட்ஜெட்னு சொல்றாரு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முரட்டு பக்தர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு அடிமைகளை பார்த்திருப்பீங்களா? ஒரு முரட்டு அடிமையா, பாஜகவுடைய ஒரு முரட்டு அடிமையா இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பட்ஜெட்டை வரவேற்றிருக்கிறார். இப்படி எத்தனை அடிமைகள் வந்தாலும் சரி, பழைய அடிமைகள், புதிய அடிமைகள் வந்தாலும் சரி, நிச்சயம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 200 தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சராக அமரப்போவது உறுதி. அதற்கான தொடக்கமாக இந்த தஞ்சை மாவட்டம் நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கணும்னா, நம்முடைய தலைவர் 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும்னா, அடுத்த 2 மாதங்களுக்கு இங்க வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் களத்தில் இறங்கி பலமாக கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த நேரத்தில் மணமக்கள் இல்வாழ்க்கையில் நீங்க ஒருத்தர் புரிந்து கொண்டு நடந்துக்கோங்க. சுயமரியாதையோடு, பகுத்தறிவோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. விட்டு கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு விட்டு கொடுங்க. ஆனா உரிமையை பெற வேண்டிய விஷயத்துக்கு உறுதியாக இருந்து உங்களுடைய உரிமையை பெற்றுக்கோங்க. முக்கியமாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை எல்லாம் வேண்டிக் கொண்டு இந்த திருமண விழாவில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை அளித்த அண்ணன் பழனி மாணிக்கம் அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் மாவட்ட கழக நிர்வாகத்துக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி, உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் மணமக்கள் வாழ்க 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.